அன்பிற்குரிய அருமை அம்மா, நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. நீங்கள் எங்களை விட்டு பிரியும் போது எவ்வளவு துக்கமும் துயரமும் எங்களை வாட்டி வதைத்ததோ அது இன்று வரை குறையாமல் அப்படியேதான் எம்முள் இருக்கிறது. இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மறைவிலும் இதே துக்கமும் துயரமும் எங்களை தாக்கினாலும் ஒரு சில ஆண்டுகளில் எங்களின் துக்கங்களை போக்கியவர் நீங்கள், எங்கள் துயரங்களை நீக்கியவர் நீங்கள். புரட்சித் தலைவரின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்தவர் நீங்கள். மக்கள் கழகத்தை மாபெரும் கழகமாக மாற்றியவர் நீங்கள். பெண் குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தில் துவங்கியது உங்களின் சரித்திர சாதனை. பிறப்பு முதல் இறப்பு வரை எண்ணற்ற பல மக்கள் நல திட்டங்களை தீட்டி ஏழைகளுக்கான அரசாக, எல்லோருக்குமான அரசாக அதிமுக அரசை அமைத்தவர் நீங்கள். அதிமுக தொண்டன் என சொன்னாலே பெருமைப்பட வைத்தவர் நீங்கள். கரை வேட்டியையும் கட்சி கொடியையும் இரத்தமும் சதயமாக மாற்றியவர் நீங்கள். உங்களுடன் இருந்தது பெருமை, உங்களுடன் இயங்கியது அதைவிட பெருமை என்பதை மட்டுமே எண்ணி பயணித்தோம். ஆனால் அம்மா, உங்களின் இறப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. பெண்ணினத்தின் பெருமையே, உலகப் பெண்களின் அருமையே, ஒட்டுமொத்த தமிழர்களின் தாயே தமிழே, நீங்கள் இல்லாத ஒவ்வொரு நாளும் உங்களின் இறப்பை விட எங்களுக்கு கொடிதாக இருக்கிறது. தலைவர் கட்சி தத்தளித்த போது தலைவி நீங்கள் வந்தீர்கள், வந்தம்மை காத்தீர்கள். பிரிந்த கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் அன்புடன் அரவணைத்தீர்கள். உங்களை ஏசியவர்களையும் வசைமாறி பேசியவர்களையும் பாசக்கரம் காட்டி அவர்களிடம் நேசக்கரம் நீட்டினீர்கள். உங்களின் அன்பிற்கு அனைவரும் அடிமையானோம். உங்களின் பண்பிற்கு முன்னால் அனைவரும் பணிந்தே விட்டோம். தரணியை காக்கும் தாயே, எங்களின் தாயாக அமைந்து விட்டதை எண்ணி பெருமை கொண்டோம், பேரின்பம் அடைந்தோம். கழகம் உங்களால் காக்கப்பட்டது. கழகத் தொண்டர்களின் கவலைகள் உங்களால் போக்கப்பட்டது. ஆண்ட இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைத்தது. மக்களின் நம்பிக்கையை பெற்றது. மக்களின் மகிழ்ச்சிக்கே அதிமுக காரணமாக அமைந்தது. எப்படி இருந்த இயக்கம், எப்படியெல்லாம் இயங்கிய இயக்கம் இன்று எப்படி இருக்கிறது, எவ்வாறு இயங்குகிறது என்பதை பாரம்மா. அதிமுகவின் அவல நிலையை காது கொடுத்து கொஞ்சம் கேளம்மா. ஒன்றான இயக்கம் ரெண்டாகியது, ரெண்டான இயக்கம் துண்டாகியது. கட்சி பிரிந்தது, கழகம் பிளந்தது. தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்த இயக்கம் இப்போது தொடர் தோல்விகளை தொடர்ந்து பெறுகிறது. எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே வெற்றி பெற்ற இயக்கம் இப்போது எந்த தேர்தல் எப்போது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்போதே தோல்வி என்ற அவலமான நிலையை எட்டியிருக்கிறது. எங்களின் அன்பிற்குரிய அருமையம்மா, தலைவரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம், தங்களால் போற்றி வளர்க்கப்பட்ட நம் கழகம் இப்போது தவியாய் தவிக்கிறது. தொடர் தோல்விகளாய் தத்தளிக்கிறது. நல்ல தலைமையின்றி தடுமாறுகிறது. கழகம் காக்கப்பட வேண்டுமம்மா. கழகத் தொண்டர்களின் கவலைகளெல்லாம் போக்கப்பட வேண்டுமம்மா. மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர வேண்டுமம்மா. தாய்க்குலத்தின் தனிப்பிறப்பே, தரணி போற்றும் தனிப்பிறவியே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவரெல்லாம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவன் வாக்குப்படி வாழ்வாங்கு வாழ்ந்துவிட்ட எங்கள் தெய்வமே, தெய்வமாகிவிட்ட எங்கள் இதய தெய்வமே, பெண் சக்தியே, பராசக்தியை, கழகத்தை காத்திருளுங்கள். ஒற்றுமையை கழகத்திற்குள் ஏற்படுத்துங்கள். ஒருங்கிணைப்பை கழகத்திற்குள் உண்டாக்குங்கள் என தங்களின் நினைவு நாளில் தங்களின் நினைவை போற்றி வேண்டுகிறேன், விம்முகிறேன். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நம் கழகமாக இருக்கட்டும் அம்மா. வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம், வாழ்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நாமம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழக செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி. நன்றி, வணக்கம்.